இங்க எதுக்குடா வந்த? உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இங்க வர உனக்கு அசிங்கமா இல்லையாடா? என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்க. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. போடா. பாஸ், நான் ராதிகாவை அடிச்சேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என் மேல கோவத்துல இருக்கீங்க. ஆனா நான் அவங்கள அடிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. ஏய், வீடேறி வந்து அவளை ஃப்ளவர் வாஸ் வச்சு மண்டையை பொழந்துட்டு அடிக்கல கிடைக்கலன்னு கதை விடுற. கதையெல்லாம் இல்ல பாஸ், அதான் உண்மை. வேணாம் பார்த்திபா, என்னை வெறுப்பேத்தாத. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க பாஸ். எப்படா நம்புறது? எப்படி நம்புறது? சரிங்க பாஸ், நம்ப வேண்டாம். நான் அப்படி அடிச்சங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சத்தம் கேட்டு வந்தப்ப ராதிகா தலையில ரத்தம் வந்துச்சு. ஆனா நான் அடிச்சது நீங்க பாத்தீங்களா? என் மேல இருந்த கோவத்துல அவளே ஃப்ளவர் வாஸ் எடுத்து தலையில அடிச்சுக்கிட்டு. கண்டிப்பா நான் சொல்றதை உங்களால நம்ப முடியாது. ஏன்னா என்கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உண்மை வெளியில வரும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் ராதிகா செய்யக்கூடிய ஆள் தான். ஆனா இவ சொன்ன மாதிரி இவன் எதுக்கு வீடேறி வந்து ராதிகா அடிக்க போறான்? பாஸ், நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க. உண்மை என்னன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். நான் வந்ததே நடந்ததை சொல்லி உங்ககிட்ட சாரி கேட்டு உங்க கோவத்தை சரி பண்ணதான். சாரி பாஸ். இன்னும் உங்க கோபம் தீரலன்னா 2 பஞ்சு கொடுங்க, 4 அரை வேணா விடுங்க. சரிங்க பாஸ், உங்களுக்கு கோவம் தீரும்போது சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். இப்ப நான் வரேன். ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறந்து போயிட்டேன். இந்தாங்க. என்னது? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காஷ்மீர்ல இருந்து வாங்கிட்டு வந்தான், குங்குமப்பூ. பாஸ், என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? அது நம்பர் 1 குவாலிட்டி பாஸ். ஏய், என் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். நீ போடா. பாஸ், டாக்டரே இதுதான் வாங்கி தர சொல்லுவாங்க. ஏய், டாக்டரே என் ஃபேமிலி ஃப்ரெண்டரா. அவங்க இங்க மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். ஏய், போடா. அடிச்சிட போறேன். பாஸ், இதுக்காக தான் இவ்வளவு நேரம் பெட்டு போட்டதே. தேங்க்யூ பாஸ். போடா. உங்களை அப்பவே போக சொன்னேனே, இன்னும் போகலையா? அது இல்ல டாக்டர். சாரி, நீங்க பேஷண்டோட வந்தாதான் டீட்டெயிலா பேச முடியும். நீங்க கிளம்புங்க. டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். ராதிகா என் சிஸ்டர் தான். அவ செக்கப்க்கு இங்க வரான்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது ஹாஸ்பிட்டல். நிறைய பேஷண்ட்ஸ் இங்க வரதான் செய்வாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் என்னோட வேலையே. டாக்டர், ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்தா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நியாயம். ஆனா ராதிகா கர்ப்பமா இருக்கான்னு பொய்யா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க? இங்க பாருங்க டாக்டர், நான் எந்த தப்பான நோக்கத்தோடய இங்க வரல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு மட்டும் தான் இங்க வந்தேன். இப்படி சொல்லக்கூடாத பொய்ய சொல்லி ட்ரீட் பண்ற அளவுக்கு அவளுக்கு வேற ஏதாவது வியாதி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்ப எதுக்கு இப்படி ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கீங்க? ப்ளீஸ் சார், திரும்ப திரும்ப இதே வார்த்தையை சொல்லாதீங்க. பொய் சொன்னது நான் இல்ல, ராதிகா தான். அடி பாவி, இந்த அளவுக்கு போய் சொல்லி ஏமாத்துற துணிச்சல் இருக்கா உனக்கு? என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல நான் இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சேன்னு நினைச்சுதான் மனசு இறங்கி இதை செஞ்சுட்டேன். புரியுது டாக்டர்.
ஆனா இதனால அவ எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? என் நிலைமையை நினைச்சு பாருங்க சார். அவ சொன்னதை உண்மையா நினைச்சு நானும் பொய்யான ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். அந்த ஃபேமிலியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க நிச்சயமா அப்படி கொடுமைப்படுத்துறவங்களே கிடையாது. ராதிகா எதுக்கு பொய் சொல்லியிருக்கான்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சு சரி பண்ண பாருங்க சார். சரிங்க டாக்டர், நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா அந்த உண்மையை கண்டுபிடிக்க எனக்கு உங்க ஹெல்ப்பும் வேணும். என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். அப்போ நீங்க ராதிகா கர்ப்பமா இல்லைங்கிற உண்மையை மட்டும் சொன்னா போதும். சரி சார், அப்படியே சொல்லிடுறேன். தேங்க்ஸ் டாக்டர், நான் கிளம்புறேன். வாங்க. ரஜினி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. இந்த விஷயத்தை கேட்டு நீ கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. இப்படி சுத்தி வளைக்காம விஷயத்த மட்டும் சொல்லு. சொல்லு பார்த்திபா. அது வந்து ரஜினி, நம்ம ராதிகா ராதிகா கர்ப்பமா இல்ல, பொய் சொல்லிருக்கா, அதானே? பாத்தியா ரஜினி, எவ்வளவு தைரியம் இருந்தா உன்கிட்டயே வந்து உன் தங்கச்சி கர்ப்பமா இல்ல நடிக்கிறான்னு சொல்லுவான். நான் சொல்லும் போது நீ நம்பனியா? இப்ப பாரு. ரஜினி, என்ன அத்தை என்ன சொல்றாங்க? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப புரியும். நீ வந்துட்டேன்னு நான் ராதிகாவுக்கு போன் பண்ணிட்டேன். அவளும் வந்துகிட்டு தான் இருக்கா. தோ அவளே வந்துட்டாளே. என்ன பாக்குறேன்? நீ சொல்ல வந்த கதை எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? கதையா? நான் சொல்றது உண்மை. நிஜமாவே ராதிகா கர்ப்பமா இல்ல. டேய் வாயை மூடுறா. இப்படி ஒரு கேவலமான பொய்ய சொல்லி வாழணும்னு என் பொண்ணுக்கு எந்த அவசியமும் கிடையாது. மா, எல்லாத்துக்கும் போய் சொல்லி பழகினவன் மத்தவங்களையும் அப்படித்தானே நினைப்பான். பாத்திபா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்ப ராதிகா மேல பழிய போடுற? இல்ல ரஜினி, நான் பழியெல்லாம் ஒன்னும் போடல. அதுதான் உண்மை. கர்ப்பமா இருக்கேன் ராதிகா போய் சொல்லிட்டு இருக்கா. அவ எதுக்கு போய் சொல்லணும்? நியாயமான ஒரு காரணம் சொல்லு பாப்போம். அதுவும் கர்ப்பமா இருக்கிறதா போய் சொல்லி அவ என்ன சாதிக்க போறா? ஐயோ, அது புரியாம தான் நானும் முழிச்சிட்டு இருக்கேன். ரஜினி, எப்படி எல்லாம் சமாளிக்கிறான்னு பாத்தியா? அக்கா, உனக்கு புரியலையா? பார்த்திபனுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல. நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால நான் இனிமே இங்க வர மாட்டேன். ஏய், நான் என் புருஷன் வீட்லயே இருந்துடுறேன். ஏய், நீ ஏண்டி வரக்கூடாது? இது நம்ம வீடு. கண்டவங்கள வந்து இங்க தங்கிட்டு இருக்காங்க. அவங்கள கேட்க இங்க யாருக்கும் துப்பு இல்ல. இவன் தான் என்னை ஏமாத்தி அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். நியாயமா பார்த்தா நான் தான் இவன் மேல கோவப்பட்டிருக்கணும். உனக்காக தான், உனக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு புள்ள தச்சு கொண்டு இப்படி அழ வைக்கிறியடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? பாத்திபா, இப்ப உன்னாலதான் இவ்ளோ பிரச்சனை வருது. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ரஜினி, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. இது எல்லாமே டிராமா. இவ சொல்றது எல்லாமே போய். இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு கூட நான் இவளை அடிக்கல. ஆமாக்கா, அவன் என்ன அடிக்கல. நானாதான் என் மண்டைய உடைச்சுக்கிட்டேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குல்ல. ஐயோ, வாயும் வயிறுமா இருக்கிறவள இப்படி பழி போட்டுக்கிட்டு இருக்கிறியே. அத்தை, என்ன நம்புங்க. போடா. போதும் பார்த்திபா, திரும்ப திரும்ப போய் சொல்லி உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத.
பார்த்திபா, ராதிகா சொல்றது பொய்ன்னு நீ எப்படி சொல்ற? ஏன்? எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாருடி? மா இந்த பாரு ரஜினி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இன்னொரு வாட்டி என் வாய் திறந்தா மரியாதை கெட்டுடும், சொல்லிட்டேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பத்மாமா, இத நான் பாத்துக்கிறேன். ஏய், என் பொண்ணு கர்ப்பமா இல்லன்னு உன்னால நிரூபிக்க முடியுமாடா? முடியும். ராதிகாவை ட்ரீட் பண்றாங்களே, அந்த டாக்டர் சொன்னா நீங்க நம்புவீங்கல்ல? இருங்க, கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, ஹலோ டாக்டர், நான் தான் ராதிகா விஷயமா உங்களை பார்க்க வந்தனே, பார்த்திபன். ராதிகாவை தெரியும். அவங்க என் பேஷண்ட். நீங்க யாருன்னு சரியா தெரியலையே. டாக்டர், நான் உங்களை பார்த்து, சரி அதை விடுங்க. ராதிகா கன்சீவா இருக்குன்னு சொன்னது போய் தானே? சொல்லுங்க டாக்டர். ஹலோ, யாருங்க நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? கர்ப்பமா இல்லாத பொண்ணுக்கா நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? டாக்டர், என் ப்ரொஃபஷனல்ல நான் இது வரைக்கும் யாருக்குமே பொய் சொன்னதில்லைன்னு சொன்னீங்களே. உங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் எப்ப சொன்னேன்? ஆனா அது உண்மைதான். இப்போவும் நான் உண்மையை தான் சொல்றேன். ராதிகா 2 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. டாக்டர், தேவையில்லாம பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வைங்க சார். டாக்டர், டாக்டர், இப்போ என்ன சொல்ற? ரஜினி, இல்ல இவ ஏதோ பண்ணிருக்கா. பார்த்திபா, என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா? எப்போ உனக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சதோ அப்பவே நான் முழிச்சுக்கிட்டேன். அரவிந்த் எனக்கு கால் பண்ணி நீ அவரை பார்க்க வந்ததா சொன்னாரு. அப்போ நிச்சயமா நீ டாக்டரை தான் பார்க்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் அப்பவே நான் உஷாராயிட்டேன். நீ எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வர? நீ போன் எடுத்திருந்தா நான் ஏன் உன் வீட்டுக்கு வந்திருக்க போறேன்? உன்னை பத்தி விசாரிக்க என் கிளினிக்கு உங்க அண்ணன் வந்திருந்தாரு. எனக்கு அண்ணனே கிடையாது. என்னம்மா சொல்ற? இவன் தானே வந்தான்? ஆமா ஆமா, இவரேதான் வந்திருந்தாரு. என் அக்காவோட ஹஸ்பண்ட். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? ஆமா, கேட்கும்போது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? என்னோட சீக்ரெட்ட எப்படி நீங்க தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லுவீங்க? என்ன மிரட்டுறியா? ஆமா, நான் கர்ப்பமா இருக்கிறதா நீங்க கொடுத்த ரிப்போர்ட் இருக்கு. இப்ப கூட ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு என்ன தெரியும்? டாக்டர் சொன்னதை தான் நானும் உண்மையில நம்பினேன்னு சொல்லிடுவேன். உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா நியூஸ்ல வராம இருப்பீங்க. இல்லனா மெடிக்கல் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உண்டலன்னு பண்ணிடுவேன். சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு புரியுதா? சரி சரி. இப்ப புரியுதா இந்த ராதிகா யாருன்னு? இங்க பாரு பார்த்திபா,
இப்ப கூட நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ சொல்றதே உண்மைன்னு வச்சுக்கலாம். ரஜினி, கொஞ்சம் இருங்கம்மா. ராதிகா இத செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லுன்னு நான் ஏற்கனவே கேட்டேன். உன்னால பதில் சொல்ல முடியல. இப்ப சொல்லு. இல்ல ரஜினி, இப்பவும் என்கிட்ட பதில் இல்ல. ஆனா ராதிகா சொல்றது பொய்ன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி எப்படி ப்ரூவ் பண்ணுவ நீ? சரி, ஓகே, எல்லாத்தையும் விட்டுருவோம். ராதிகாவை வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணுவோம். நான் சொல்ற டாக்டர் கிட்ட போவோம். அப்படி இல்லனா நம்ம யாருக்குமே தெரியாத புது டாக்டர் கிட்ட போவோம். சரி, போலாம். ஆனா நீ சொல்றது பொய்ன்னு ஆனா என்ன பண்ணுவ? சரி, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். ரஜினி, அம்மா நீ சும்மா இரு. ராதிகா, போலாமா? போலாம்க்கா. ஒரு நிமிஷம். இங்க வா. பார்த்தல்ல, வேற ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னதும் முடியாது, மாட்ட, வேண்டான்னு எதுவும் சொல்லாம கிளம்பிட்டான். அப்ப இது ஒண்ணு போதாதா அவ சொன்னது உண்மைன்னு நிரூபிக்க? இல்ல ரஜினி. இப்ப நீ சொல்றேன்னு அவளை நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன்னு வெயி, நானே அவளை நம்பலன்னு அர்த்தம். இந்த விஷயத்துல நான் ராதிகாவை நம்புறேன். யாரும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டாம். அப்படி சொல்லு ரஜினி. இவன் என்னமோ யோகியன்னு இவனுக்கு நாம நிரூபிக்கணுமா? இன்னொரு தடவை ராதிகா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் இவன் அந்த வீட்லயே இருக்க கூடாது சொல்லிட்டேன். அம்மா, நான் பேசிட்டேன்ல, நீ போ. ரஜினி, என்னைய ஜெயிக்க பாக்குறியா பார்த்திபா? நடக்காது. எப்படி அப்படி நடந்துச்சு? என்னால அவங்க அப்படி பேசினதை நம்பவே முடியல. பப்பப்பப்பப்பப்பப்பா. என்ன வெயிலு, என்ன வெயிலு. பார்த்திபா, ஐஸ் வாட்டர் குடிக்கிறியா? பரவாயில்லையே, இவ்ளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட பாக்குற பார்வையில அந்த திமிரு குறையவே இல்ல. குறையாது, ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்கு. ஒத்த ரூபாக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. அதனால உண்மைக்கு பக்கத்துல இருக்கிறவன் மனுஷங்களோட உணர்வை வச்சு லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான். ஓ, தோத்து போனதை ஒத்துக்க முடியலனா தத்துவம் பேசி சமாளிக்க வேண்டியதுதான். ஆட்டம் இன்னும் முடியவே இல்லை ராதிகா. அப்போ ஜெயிச்சிடலான்னு இன்னும் நம்பிக்கை இருக்கு? ஜெயிக்க முடியாது நான் நினைக்கவே இல்லையே. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் பார்த்திபா. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் முடியாம, உன் கூட சேர்ந்து வாழவும் முடியாம ரஜினி கதறி துடிச்சு அழணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். அதுதான் என்னோட அல்டிமேட் கோலே. என்ன பயத்தை வெளியே காட்டிக்காம சிரிக்கிறியா? ஏ லூசு, இப்ப நீ விரிச்சு வச்சிருக்கிறியே ஒரு வலை, அதுல ரஜினி மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ தான் மாட்டிக்க போற. அதுவே உனக்கு தெரியல. என்ன கேம் ஆடுற நீ? என்னால முடியல. போ போ. என்ன பாக்குற? டாக்டர் விலைக்கு வாங்கிடலாம், ரிப்போர்ட்ஸை மாத்திக்கலாம், ஸ்கிப்பிங் விளையாடுறது, பப்பாளி ஜூஸ் குடிக்கிறது கூட மறைச்சிடலாம். இரு இரு, இப்பவே கண்ணு மொழி பிதுங்குற அளவுக்கு ஷாக் ஆனா இன்னும் அடுத்ததெல்லாம் தெரிஞ்சா அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? பார்த்திபா, கத்தாத. எல்லாரும் உள்ள இருக்காங்க, வந்துருகின்ற போறாங்க, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. அப்பா, இவ்வளவு பயம் இருக்கா? இதுக்கே இப்படி பயந்து நடுங்கி நிக்கிறியே. உங்க அம்மா, அக்கா, மாமியாரெல்லாம் வந்து நின்னு 5 மாசம் ஆகியும் வயிறு தெரியவே இல்லையேன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவ? சரி,
மாசத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தலானியா வச்சு செட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோ. இவங்களை ஏமாத்திடலான்னு கூட வச்சுக்கோ. ஆனா அரவிந்த் வந்து என் புள்ள வயித்துக்குள்ள சேட்டை பண்றானான்னு காது வச்சு கேட்க ஆசைப்பட்டாருன்னா என்ன பண்ணுவ? தலகாணி எடுத்து கையில கொடுப்பியா? நீ சொன்ன பொய்யோட பலனை நீ தான் அனுபவிக்க போற. அந்த செகண்ட் ரஜினி மனசு உடைஞ்சு நிக்கும் போது நான் தான் தோள் கொடுத்து தாங்குவேன். ஆனா அரவிந்த் உன்னை தூக்கி எறிவாரு. ரஜினி எப்படி அழணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி நீ அழுவ. அப்போ உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. தனியா இருப்ப ராதிகா. அதை ஃபேஸ் பண்றதுக்கு நீ ரெடியா இரு. நான் போய் கூலா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்.